வரும் தீபாவளி விடுமுறையின் உச்ச நாட்களில் 2.67 மில்லியன் வாகனங்கள் முக்கிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தக்கூடும் என மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM கணித்துள்ளது. ஆக அதிகமாக பிளஸ் நெடுஞ்சாலைகளில் 2.2 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கலாம். கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையை 1,70,000 வாகனங்களும், கிழக்கு கரை நெடுஞ்சாலையான LPT 1 90,000 வாகனங்களும், LPT 2 40,000 வாகனங்களும் பயன்படுத்தக்கூடும். மேற்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் 1,70,000 வாகனங்கள் பயணிக்கக்கூடும் என LLM கூறியது. வரும் வியாழக்கிழமை அக்டோபர் 16 நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு கரை நோக்கி செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை அன்றைய தேதியிலிருந்து அதிகரிக்கும். எனவே பெருநாள் விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் வாகனமோட்டிகளின் பயணம் பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுமாறு நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. அவசர தேவைகளுக்கல்லாமல் பாதைகளை மூடக்கூடாது. 29 இடங்களில் ஸ்மார்ட் லேன் பாதைகளை திறப்பது, டோல் கட்டண வசூலிப்பு முறையாக இயங்குவதை உறுதி செய்தல் ஆகியவையும் அவற்றில் அடங்கும் என LLM கூறியது.